நம்ம எல்லோருக்கும் கடலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் என்று தோணலாம். ஆனால் உண்மையிலே கடலின் ஆழத்தில் இன்னும் பல மர்மங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் பிரபலமான மர்மம் தான் லிவியத்தான். பல வருடங்களாக மக்கள் கதைகளிலும் மத நூல்களிலும் இந்த பெரிய கடல் மிருகம் பற்றி சொல்லப்பட்டு வருகிறது. அப்படின்னா லிவியத்தான் என்றால் என்ன? உண்மையிலே இப்படிப்பட்ட உயிரினம் இருந்ததா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிவியத்தான் என்றால் என்ன? லிவியத்தான் அப்படின்னா பழைய காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் கடல் உயிரினம். இதை பலர் சொல்லுறாங்க பெரிய கடல் பாம்பு மாதிரி இருக்கும் ஒரு உயிரினம் என்று சொல்கிறாங்க. அதோட உடல் ரொம்ப நீளமாகவும் தோல் ரொம்ப கடினமாகவும் இருக்கும் என்று கதைகளில் சொல்லப்படுது. சில கதைகளில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகம் என்று கூட சொல்லப்படுகிறது. அதனால் தான் சிலர் இதை கடலின் ராஜா என்று கூட சொல்கிறாங்க. இந்த லிவியத்தானை பற்றி பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. லிவியத்தானை பற்றி பைபிளில் குறிப்பாக புக் ஆஃப் ஜோப் என்ற பகுதியில் இந்த உயிரினம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பகுதியில் லிவியத்தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கடல் மிருகம் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் அதை எளிதாக பிடிக்க முடியாது, அதை கட்டுப்படுத்தவும் முடியாது என்று சொல்றான். இதனால் அந்த காலத்தில் மக்கள் கடலின் சக்தியை எவ்வளவு பயமாக பார்த்தாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மற்ற நாடுகளில் இருக்கும் கதைகள். லிவியத்தான் மாதிரி கதைகள் உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறது. உதாரணமாக வட ஐரோப்பாவில் கிரக்கன் என்ற ஒரு பெரிய கடல் மிருகம் பற்றி கதைகள் இருக்கிறது. அதே மாதிரி சில ஆசிய நாடுகளிலும் பெரிய கடல் பாம்பு மாதிரி உயிரினங்கள் பற்றி புராணங்கள் இருக்கிறது. அதனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பழைய காலத்தில் மக்கள் உண்மையிலே பெரிய கடல் உயிரினங்களை பார்த்துருக்கலாம்னு. அது உண்மையிலே இருந்ததா? இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பழைய காலத்தில் மக்கள் பெரிய திமிங்கலத்தில் அல்லது ஜெயண்ட் ஸ்குவிட் மாதிரி உயிரினங்கள் பார்த்துருக்கலாம்னு. அந்த நேரத்தில் அந்த உயிரினங்கள் பற்றி அவர்களுக்கு சரியாக தெரியாததால் அதை அரக்கன் கதைகளாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் லிவியத்தன் என்ற பெயரில் ஒரு உயிரினம் இருந்தது என்று நிரூபிக்கும் ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை. அப்படின்னா லிவியத்தன் உண்மையிலே இருந்த ஒரு மாபெரும் கடல் உயிரினமா அல்லது ஒரு மனிதர் கற்பனை கதையா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. இது மாதிரி மர்மமான கதைகள் பற்றி தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.